எழுப்புதல்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, மனம் திரும்புதல் தான் எழுப்புதல். மதம் மாறுகிறது எழுப்புதல் அல்ல. எந்த மனுஷன் பாவம் உணர்வு அடைந்து இயேசுவே தேவன் என்று உணர்ந்து ஆண்டவரிடத்தில் திரும்புகிறானோ அதுதான் எழுப்புதல் கர்த்தர் சொல்லுகிறார். கடைசி காலத்துல எல்லார் மேலும் இந்த பாவ உணர்வு அடைய செய்ய பரிசுத்த ஆவியை ஊற்ற போகிறேன் கர்த்தர் சொல்லுகிறார். வாலிபர்கள், முதியவர்கள், பெரியவர்கள், ஊழியக்காரர்கள் மேல எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியை பலமாய் ஊற்ற செய்ய போகிறார். எல்லாரும் மனம் திரும்புவாங்க. இந்த பரிசுத்த தேவனுக்கு முன்பாக இவ்வளவு நான் பாவமாய் வாழ்ந்துட்டேனே, தேவனை அறிந்தும் சில காரியங்கள்ல பரிசுத்தம் இல்லாமல் இருந்துட்டேனே என்று மனம் திரும்புகிற ஒரு காலம் வந்துவிட்டது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. தகப்பன் நம்மளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். என் மகன் என்கிட்ட வந்துருவானா, என் மகள் என்னிடத்துல வந்துருவானா, இந்த கிராமம் என்னிடத்துல திரும்புமா, இந்த பட்டணம் என்னிடத்துல திரும்புமா என்று பரலோக தேவன் காத்து கொண்டிருக்கிறார். மனம் திரும்பி போகிற பட்சத்துல தகப்பன் ஆவலாய் அமைத்துக் கொள்ள உங்களுக்காக காத்திருக்கிறேன் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் ஞானஸ்நானம் எடுத்து சபைக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது ஒரு பாவ உணர்வு அடைந்தேன். என்ன தெரியுமா? இவ்வளவு பெரிய தேவனுக்கு முன்பாக இவ்வளவு நாள் பாவியாய் வாழ்ந்துட்டேனே, இந்த தேவனுக்கு நான் துரோகம் செஞ்சுட்டேனே என்று பாவ உணர்வு அடைந்து தேவ சமூகத்தில் அழுது ஒப்பு கொடுத்த இதுதான் கடைசி காலத்தில் நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணும் பொழுது, ஒரு கிராமத்திற்கு ஊழியத்திற்கு போகும் பொழுதும் கர்த்தர் ஆவியானவர் பலமாய் கிராமத்தை, பட்டணங்களை ஆண்டவர் ஆளுகை செய்ய போகிறார்.